ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூரி சாரோட விடுதலை பார்ட் 2 படத்துலேருந்து நீ செம்மையான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சூரி சாரை பற்றி பார்த்தோம்னா ஆல்ரெடி காமெடி ஆக்டராக செம்மையாக கலக்கியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவாக வேறு அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா. ஆல்ரெடி வந்த கருடன் படம் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஹைப்பை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விடுதலை படத்திலே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அதே மாதிரியே இந்த விடுதலை 2வும் செம்மையாக சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த விடுதலை 2வோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ விஜய் சேதுபதிக்கான ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் அசுரன்ற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் தனுஷுக்கு பேராக பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி சாருக்கும் மஞ்சு வாரியர் பேராக நடிக்க போறாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையான அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த இயரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். ஆனால் எந்த மந்தை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான நியூஸ் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விடுதலை பார்ட் 1 படத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சூரி சாரோட ஆக்டிங் பிரம்மாண்டமாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதி சாரோட போர்ஷன் நிறையவே இருக்குமா. அந்த படத்தில் நம்ம செம்மையான ஆக்டிங்கை நம்ம விஜய் சேதுபதி சார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே நண்பா, நீங்கள் யாராலும் இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்துச்சுக்க நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.